இங்க பாரு மீரா தனு மாதிரி கிடையாது. ஷீ ஸ்வீட், ஷீ நைஸ். தயவு செஞ்சு தனுவோட கம்பேர் பண்ணி பேசாத. ரியாவை நல்லபடியா பாத்துக்கிட்டா எமல மரியாதை வச்சிருந்தா பணத்துக்காக கிடையாது. அவ சொக்க தங்கம். இனிமே அந்த மாதிரி அவளை பத்தி பேசாதன்னு. நான் அவளை பத்தி பேசல, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணீங்க? இந்த அளவுக்கு பாராட்டுறீங்கன்னா கண்டிப்பா அவளை காதலிச்சிட்டு தானே இருக்கீங்க. என்ன பேசிக்கிட்டே இருக்க? காதலிக்காமலே ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்க. எப்படி என்னால தனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அதே மாதிரி என்னாலே இப்ப மீராவை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிட்டீங்களா? ஆமா, உன்னாலதான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க என்னைக்குமே மாற மாட்டீங்க, எப்பவும். இதுக்கு நீதான் காரணம்னு நான் ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சுட்டு போக மாட்டியா? என் கைய விடுங்க, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீ ரியா மேல அன்பு காட்டி இருந்தன்னு வை, இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஆமா பிரியா, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அவ உன் மேல உயிரிய வச்சிருக்கா. அவ மனசை நீ உடைச்சிருக்க. நீ அவளுக்கு எதிரா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்க. நான் அவளுக்கு எதிரா எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணல, எல்லாரும் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஆனா நீங்க வழக்கமா பழிய தூக்கி என் மேல தானே போடுவீங்க. நான் ஒன்னும் பழி போடல. என்ன யதார்த்தமோ அதுதானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க. இதுதான் உங்க யதார்த்தமா? அதாவது ஒரு அம்மா தன்னோட பொண்ணையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. யதார்த்தம் என்னன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது நீதான். யதார்த்தம் என்னன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு, ரியா அனுப்புன 2 ஆளுங்க தான் பிராச்சிய 2 தடவை அட்டாக் பண்ணதா. முதல் தடவை தசரால, 2வது தடவை ட்ரக்ல. இந்த விஷயத்த உன்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? பதில் சொல்லு, சொல்லு. நான் தான் என்னோட பொண்ண ஜெயிலுக்கு அனுப்புனதா பழி போடுறீங்க, அதனாலதான் அப்படி பாக்குறேன். நான் ஒண்ணும் உன் மேல பழியெல்லாம் போடல. நான் எப்போ உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன், இப்போ உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஆனா உன் பொண்ணு உனக்கு எதிர திரும்பினா அதுக்கு நான் என்ன? சரி, நான் ஒத்துக்கிறேன், அந்த எஃப்ஐஆர் நீ ஃபைல் பண்ணவே இல்லை. ஆனா வாபஸ் வாங்கிருக்கலாம் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றதுக்கு உனக்கு ஏன் அவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படி போயிருந்தா நீ ஏன் தனியா போல? ஏன் பிராச்சியை கூட்டிக்கிட்டு போல? அப்புறம் ஏன் எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கல? பிராச்சி போன் எடுக்கல, அதனால நான் வீட்டுக்கு போய் பிராச்சியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேன். இதை இப்ப நீ சொன்ன விஷயத்த நீ ஏதோ புதுசா ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிருந்தா நீ தாராளமா பண்ணிருக்கலாம். நான் பண்ண மாதிரி என் பொண்ணு ஜெயில இருந்து எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துட்டேன். உங்க பொண்ணா? என் பொண்ணு. அம்மா தாயி, இங்க பாருமா. மிஸ்டர் மெஹராவும் பிரக்யாவும் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, சந்தேகம், குழப்பம் எல்லாத்தையுமே நீ போக்கிடு தாயே. ஏய், இத பாரு, நீ இந்த மாதிரி வந்து நிக்கும் போதெல்லாம் நீ தப்பா தான் பேசுவ. அம்மா தாயே, தயவு செஞ்சு இப்ப அப்படி பேசிடாத. ஏன் உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? இல்ல நீங்க உண்மையை புரிஞ்சுக்க தான் விரும்பலையா? சொல்லுங்க ஆண்டி, நீங்க யதார்த்தத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க. நீ வாயை மூட போறியா இல்லையா? நீங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்களே, அதெல்லாம் உங்களோட பிரம்ம. அந்த ரியா இருக்காளே, அவ முதல்ல பிராச்சிய வெறுத்தா. சித்தி இருக்காங்களே, இப்ப அவங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படி இருக்கும்போது மிஸ்டர் மெஹராவும் சித்தி ஒண்ணு சேரதா ஆசைப்படுவாளா? இங்க பாரு, இப்ப நான் அத பத்தி பேச விரும்பல. என்னோட ஆசையெல்லாம் இந்த முறை அவங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசும்போது அவங்க கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடணுங்கிறதா. ரியா நிறுத்தினா மட்டும்தான் உங்க கஷ்டம் பறந்து போகும். என்ன சொல்ல வர? உங்களுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். மிஸ்டர் மெஹராக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா பிராச்சிக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் புரிய வச்சிருப்பாருல்ல. போன் பண்ணல. இங்க சித்தி அந்த ரியாக்காக பைத்தியம் ஆயிட்டாங்க. ஆனா மெஹராக்கு பிராச்சிய பத்தி எந்த கவலையும் இல்ல. அவர் ஏன் பிராச்சிக்கு போன் கூட பண்ணாம இருக்காரு? தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. அப்புறம் இந்த டீ குடி. என்னால என் அக்காவும் சித்தியும் கஷ்டப்படுறத பார்க்க முடியல. நாங்க எல்லாருமே ஹோஷியார்பூர்ல இருக்கும்போது அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட பார்த்தது இல்ல. அப்படியே கண்ணீர் வந்தாலும் அது கண்டிப்பா ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். கஷ்டத்தினால வந்தது இல்ல. ஆனா நாங்க எப்போ இந்த சிட்டிக்கு வந்தோமோ எல்லாம் நாசமா போச்சு. அங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இங்க எங்களோட வாழ்க்கை. போதும் போதும், அழாத செல்லம். அந்த ஆண்டவன் உனக்காக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. இனிமே நீங்க என்ன எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் உங்க கடவுள் கிட்ட சொல்லுங்க. கடவுள் கிட்ட சொல்லுங்க. என் அக்காவோட வாழ்க்கையிலயும் என் சித்தியோட வாழ்க்கையிலயும் சந்தோஷத்தை கொடுக்க சொல்லி சொல்லுங்க. என்னால நம்ப முடியல. நம்மளோட பொண்ணு நீங்க இப்ப உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டீங்கல்ல. பிராச்சி மட்டும் உன்னோட பொண்ணா இருக்கும்போது ரியா என் பொண்ணா இருக்கட்டுமே. போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். நான் எதுக்கு நிறுத்தணும்? நீ அன்பு காட்டுறதெல்லாம் பிராச்சி மேல, திட்டுறது மட்டும் ரியாவியா? நீங்க ரொம்ப பேசுறீங்க, அப்புறம் நான் மன்னிக்கவே மாட்டேன். நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன் பிரக்யா. ரியா மனசுக்குள்ள அவசப்படுற தெரியுமா? அதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எப்பெல்லாம் நம்ம பொண்ணுங்களை பத்தி பேசுறோம்னா அப்பெல்லாம் உன் கண்ணுல நான் கண்ணீரை பாக்குறேன். அப்பெல்லாம் நீ நம்ம பொண்ணுங்க மேல அன்பா இருக்கிற, உயிரா இருக்குன்னு நினைச்சேன். நீ அதனால
ரியாவை நல்லா பார்த்துப்ப, சேஃபா பார்த்துப்பேன்னு நினைச்சேன். போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ ஒண்ணு சொல்லு. பிராச்சி வந்து ரியாவை திட்டும் போது நீ ஏன் பிராச்சியை தடுக்கல? பிராச்சி ரியா கிட்ட எதுவுமே சொல்லல. ரியா அவளை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருந்தா. ரியா பைத்தியம் இல்ல, அதான் அவ அப்படி எல்லாம் பேசிருக்கா. நான் ரொம்ப கெட்டவா, அதனாலதான் எனக்கு தாய்ப்பாசம் கிடைக்கல, அதனாலதான் எனக்கு அன்பு கிடைக்கலன்னு அவ சொல்லிக்கிட்டு இருந்தாளா? தங்கச்சி கிட்ட எப்படி பேசணும்னு நீ பிராச்சிக்கு சொல்லி கொடுத்திருக்கணும்ல. ரியா என்ன பத்தி தப்பா பேசினதுனால பிராச்சி ரியா கிட்ட அந்த மாதிரி சொல்லிருப்பா. அவ கோவத்துல இருந்தா அதனால ரியா கிட்ட அப்படி பேசினா. பிராச்சி கிட்ட நான் கூட அப்படி பேசாதன்னு அப்ப சொன்னேன். இதுல தப்பு ரியாவோடதுதான் சொல்றல. உன்னோட தப்பு என்ன தெரியுமா? நீ 2 தடவை ரியாவை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட. இதுக்கு பதிலா நீ ரியாவை பெத்துக்காமே இருந்திருக்கலாம். நீ என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு. நீ விட்டுட்டு போனல, திரும்ப வந்திருக்கலாம் இல்லையா? உன்னால வந்திருக்க முடியும். அவ மேல வச்சிருக்க பாசத்துக்காக வந்திருக்கலாம். ஆனா நீ வரல. ஆலியா சரியாதான் சொல்லிருக்கா. நீ வெறும் பிராச்சி மேலதான் ரொம்ப அன்பா இருக்கன்னு. நான் திருப்பி வராததுக்கு காரணம் நீங்க தான். நீங்க தான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துராதன்னு சொன்னீங்க. நான் சொன்னதை நீ அப்படியே கேப்பல்ல. உண்மை என்னன்னா, உன்னோட ஈகோவாலதான் நீ திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல. ஒருவேளை நீ வந்தனா நான் எதுக்காக நீ வந்தேன்னு கேப்பங்கிறதுக்காக தானே நீ நம்ம வீட்டுக்கே வரல இல்லையா? ஆமா, நீங்க அப்படிதானே சொல்வீங்க. வந்திருந்தா தானே நான் என்ன சொல்லி இருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் வந்துட்டல்ல. என்ன சொல்லணுமோ சொல்லிட்டீங்க. நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசாச்சு. இதுக்கு மேல கேக்குறதுக்கு எனக்கு நேரம் நான் இல்ல. என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்காக உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். இப்ப நாளன்னைக்கு கண்டிப்பா வருவேன். என்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சு நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு ஆமா, பாக்க. உன்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்க போதில்ல, அதுக்குதான் நான் உன்னை இன்வைட் பண்றேன். ஆலியா வந்து என்கிட்ட சொன்னா அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும். ரியா வந்து என்கிட்ட சொன்னா டாடி எனக்கு ஒரு மாம் வேணும், கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. மீரா 20 வருஷமா அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. அவ எந்த அளவுக்கு அன்பு காட்டியிருக்கானா, அவ அளவுக்கு இந்த உலகத்துல யார் அன்பு காட்டல. உங்க 2 பேர் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரியலி ஹாப்பி. இன்ஃபேக்ட் அந்த நாளை நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ண போறேன். நான் வெயிட் பண்றேன். ஆனா என்னால வெயிட் பண்ண முடியாது. பை. ஏய், நீ ரியா மேல கொஞ்சம் அன்பு காட்டியிருந்தன்னு வை, இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அவ உன் மேல உயிரியை வச்சிருக்கா. நீ அவ மனசை காயப்படுத்திட்ட. முதல்ல தனுவை கல்யாணம் படிக்க நினைச்சீங்க, அப்புறம் மீராவை கல்யாணம் படிக்க நினைச்சீங்க. எனக்காக நீங்க நின்னு இருக்கீங்களா? நான் எதுக்காக நிக்கணும்? நான் போறேன். பிரக்யா,
என்ன உங்களுக்கு என்ன தோணுது? அபி கண்டிப்பா பிரக்யாவை தான் சந்திக்க போயிருக்காரா? அவரு அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களை திட்டதான் போறாரா? கண்டிப்பா என்ன திட்ட மாட்டாரு. ஆனா மீராவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவர் உறுதியா சொல்லுவாரு. அட இல்ல இல்ல, அவர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. ரியாவோட மனசை உடைக்க ஆனா மாட்டாரு. பிரக்யாவோட மனசையும் உடைக்க மாட்டாரு இல்லையா? எமோஷன் கார்ட்ஸ ரொம்ப நல்லா பிரக்யா ஆடுவா. பழைய கதையை நல்லா பேசுவா. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா அழுவா. இது எல்லாம் அண்ணனால தாங்கிக்க முடியாது. அண்ணன் கிட்ட இருக்கிற பிரச்சனையே மனசு சொல்றதுதான் கேட்பாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? அண்ணனையும் பிரக்யாவையும் பிரிக்கிறதுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதுல பெஸ்ட் ஆப்ஷன் மீரா மட்டும்தான். அவகிட்ட தனு மாதிரி ஸ்பார்க் கிடையாது. தனு ஸ்டூபிடா இருந்தாலும் அவருடைய போக்கஸ் அண்ணன் கிட்ட இருந்து நகர்த்துறதே கிடையாது. ஆனா மீரா ரொம்ப பயந்த பொண்ணு. அண்ணன் கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவா. அண்ணனை உயிருக்குயிரா காதலிக்கிறா. அப்படி இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம் தான். பிரச்சனை என்னன்னு நினைக்கிறத விட அவ ரொம்ப நல்லவளாவே ஆனா இருக்கா. நம்மள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை அண்ணி. நாம இப்படிப்பட்டவங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. வர கோவத்துக்கு இந்த பால்கள் இருந்து குதிச்சிடலாம்னு தோணுது. அடி ஆத்தி, இது ரொம்ப உயரமா இருக்கு, பயங்கர ஹைட்டா இருக்கு. எனக்கு தெரியும் மித்தாலி அண்ணி. நீங்க ஒரு வேலை பண்ணுங்களேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பிரக்யாவை நான் எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நல்லா யோசி. நான் உனக்காக பாதாம் போட்டு பால் கொண்டு வரேன், சரியா? பாதாம் எதுக்கு? ஏன்னா பாதாம் பால் குடிச்சா மூளை நல்ல வேலை அத செய்யும். முதல்ல நீங்க குடிங்க மித்தாலி அண்ணி. ஏன்னா எல்லாரையும் விட அதுதான் உங்களுக்கு தேவை. நவ் ஜஸ்ட் லீவ். இவ சரியா தான் சொல்றா. இவள மாதிரி நானும் ஸ்மார்ட் ஆகணும். நானே குடிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் ரொம்பவே வெறுத்து போயிட்டேன் அத்தை. இப்ப வீட்டுக்கு போறோம் இல்லையா, இப்பதான் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க பாருமா, நீ இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. நீங்க ரொம்ப ஸ்வீட் அத்தை. தேங்க்யூ. பாத்தீங்களா, இப்ப வரைக்கும் இவரு பில்ல கிளியர் பண்ணவே இல்ல. இப்ப இவருக்காக நம்ம காத்துட்டு இருக்கணுமா? நீ கொஞ்ச நேரம் உட்காருமா. இல்ல இல்ல, நான் உட்காந்து ரொம்பவே போர் நீ அடிச்சிருச்சு. டயர்ட் ஆயிடுவாமா. இல்ல அத்தை, நான் கொஞ்ச நேரம் நிக்கிறேன். ப்ளீஸ் விட்டுருங்க. இதோ என்னோட பையன் வந்துட்டான். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்டா. நீ வந்துட்டல்ல? வண்டி ரெடியா இருக்கு, கீழே போலாமா? ஒரு நிமிஷம். என்னாச்சு? இது எதுக்கு? அம்மா வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிட்டயும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன் செகண்ட், நான் வந்துடுறேன், இருங்க. எங்க போற? டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். அவரால் தான் நீங்கள் பொழைச்சிங்க. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? போ. ஹலோ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்களால தான் எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க. தேங்க்யூ. வெல்கம். உங்க அம்மா கண்டிப்பா சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணுமா? ஆமா, அவங்களுக்கு நீங்க அதிகமா டென்ஷனை கொடுக்க கூடாது. டாக்டர் சார், ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? ரன்பீருக்கும் அது நல்லாவே தெரியும். டென்ஷன் ஆக்சுவலி அவ தான் எனக்கு கொடுக்குறா. ரொம்பவே ஃபன் பண்றீங்க மிஸ்டர் கோலி. பட் டேக் இட் சீரியஸ்லி. இப்போவும் உங்க ஒய்ஃபோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க மறுபடியும் டென்ஷன் ஆனாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப வீக் ஆயிடும். பட் டோன்ட் வரி, நான் சொன்ன மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. போலாமா? எல்லா பில்லும் செட்டில் பண்ணியாச்சு. பிராச்சி, உனக்காகவும் அம்மாக்காகவும் மெஹரா சார் வந்து ரியாக்கு எதிரா நடந்து பாருன்னு நினைக்கிறியா? நானும் அவரோட பொண்ணு தானே. அட என்ன ஆங்கிற? எனக்கு ஒரு சின்ன அடிப்பட்ட உடனே எப்படி துடிச்சிட்டாரு தெரியுமா? வேகமா ஓடி வண்டியில இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்து மருந்து போட்டாரு. கவனமா இருக்கலாம்ல என்ன திட்டினாரு. இதெல்லாம் ஏன் செய்யணும்? அவர் என் மேல பாசம் வச்சிருக்கிறதுனால தானே. பிராச்சி, ஹாஸ்பிடல்ல நடந்த விஷயத்தோட 6வது தடவையா கேக்குறேன். அதுவும் இல்லாம மிஸ்டர் மெஹராவும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட சொன்னாரு. சஹனா, நான் அப்பவே சொன்னல மிஸ்டர் மெஹரா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடுவாருன்னு. அப்புறம் நான் எப்ப போன் பண்றேனோ அப்ப போன் எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப அவனே பேசுறான் பாரு. ஹலோ, போன் எடுக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கியா என்ன? அட கடவுளே, ஒரு சின்ன செயினை தானே உன்னை ஒட்ட வைக்க சொன்னேன். அது என்னோட தப்பா? நீ ஒரு வேலை பண்ணு, பேசாம அந்த செயினையும் பெண்டன்ட்டையும் அப்படியே விட்டுடு. நாளைக்கு கடைக்கு வந்து நானே அதை எடுத்துக்கிட்டு வேற கடைக்கு போய் கொடுத்துக்கிறேன்.
இங்க பார் ஷஹானா, ஏய் வாயாடி, நாளைக்கு நாம 2 பேரும் அந்த கடைக்கு போவோம். முதல்ல சண்டை போடுவோம், அப்புறம் செயினையும் பெண்டன்ட்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். அட வாவ், நான் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏய் பிரக்யா வந்துட்டான்னு நினைக்கிறேன். பிரக்யா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்லைங்கிற? மிஸ்டர் மெஹராவை மீட் பண்ணல, என்ன சொன்னாரு? ஒண்ணும் இல்ல. சாரி. அம்மா இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து 4வது தடவை அந்த வார்த்தையை நீ சொல்லிட்டு இருக்க. இருக்கட்டுமா, அங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் திட்டிட்டு இருந்தா, இங்கதான் திட்டுறதுக்கு நான் இருக்கனே. ஆசை தீர திட்டிக்கிட்டோம். இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் இல்லையா? நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா, அந்த கடவுள் என்ன குடும்பத்தை விட்டு பிரிக்கிற மாதிரி பிரிச்சு திரும்பவும் ஒண்ணு சேர்த்துட்டாரு. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். பல்லவி ஆண்டி, how are you feeling now? நீ பக்கத்துல வா, நான் எப்படி இருக்கேன்னு சொல்றேன். கம் ஹியர். என்னாச்சு ஆண்டி? எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கல? வந்திருக்கணுமா இல்லையா? ஆண்டி அது வந்து முதல்ல நான் இங்க இருந்தா தானே ஆண்டி வர்றதுக்கு. ஆக்சுவலி நான் தீபாவளி அன்னைக்கு ராத்திரியே வெளியூர் போக வேண்டியதாயிடுச்சு. ஓ சாரி, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? ரொம்ப நடிக்காதடா, எனக்கு எல்லாமே கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. என்ன என்ன? நீ ரன்பீரோட தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணு. தீபாவளி அன்னைக்கு நல்லா குடிச்சிட்டு நீ மட்டையாகல. என்னடா சொல்ற விக்ரம்? அட எதுக்கு சத்தியம் பண்ணணும்? அதுவும் ரன்பீர் தலைமையில அடிச்சு. இந்த உலகத்துல யார் மேலனாலும் இவன் சத்தியம் பண்ணுவான், ஆனா ரன்பீர் மேல மட்டும் பண்ண மாட்டான். டேய் சொல்றா. அது நான் வந்து அது கொஞ்சமா அதிகமா குடிச்சிட்டேன். நாள் முழுக்க தூக்கத்திலே இருந்துட்டேன். சாரி ஆண்டி. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, மம்மி இப்போ டயர்டா இருப்பாங்க, அதனால தூங்கட்டும். ஆமாமா, நீங்களும் போய் தூங்குங்க. நீங்களும் டயர்டா இருப்பீங்க, போங்க. வா வாப்பா. குட் நைட் ரன்பீர். ஒரு அம்மா தான் புள்ள மேல இருக்கிற பாசத்தை வெளிக்காட்ட யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு பையன் தான் அம்மா மேல பாசத்தை காட்டுறதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை கண்ணா. ஒரு குட் நைட் கிஸ் கொடுக்கறது நியாயம் தானே? கண்டிப்பா மம்மி. குட் நைட். குட் நைட் செல்லம். குட் நைட் டாட். குட் நைட் ரா. அம்மாவை நினைச்சு அவன் ரொம்பவே கவலைப்படுறான். இவனை பார்க்க ரன்பீர் மாதிரியே இல்ல. எப்படிப்பா இருப்பான்? அம்மாவை நினைச்சு மட்டும் இல்ல, வேற சில விஷயங்களையும் நினைச்சு அவன் அப்படி இருக்கான். எனக்கு புரியல. குட் நைட். குட் நைட் பேராண்டி. ரன்பீர், இப்ப என்ன சஜஷன் கொடுக்க இங்க வந்திருக்கீங்க? நான் எங்க வந்தேன்? கீழே அபி வந்தாச்சு. அண்ணன் வந்துட்டாரா? அப்புறம் மொத்த ஃபேமிலியாவும் ஹாலுக்கு வர சொல்லிருக்காரு. எதுக்கு நம்மள கூப்பிட்டுருப்பாரா இல்லையா? வேற எதுக்கு? டீ குடிக்கிறதுக்காக. உங்களுக்கே தெரியும்ல அண்ணன் பிரக்யாவை மீட் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு. பிரக்யா ஏதாவது கண்டிப்பா பண்ணிருப்பா. அதனால மீராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அண்ணன் கண்டிப்பா எல்லாரும் முன்னாடி சொல்லுவாரு. அப்படின்னா நீ கண்டிப்பா ஏதாவது பெருசா பண்ணணும் இல்லையா? இதுக்காக நீ ரியா கிட்ட ஏதாவது பேச. நீங்களே சொல்லுங்க, நீங்களே தான் பாதாம் பால் குடிக்கிறீங்கல்ல. நானா? யோசிங்க. நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. உங்களால எதுவும் முடியாது. இனிமே நம்ம கையில எதுவுமே கிடையாது. அண்ணன் மொத்த ஃபேமிலி முன்னாடியும் மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிருந்தாருன்னு வைங்க, அண்ணனை போக விடாம பண்ணிருப்பேன். ஆனா அவர் அனௌன்ஸ் பண்ணாதப்போ நம்மளால என்னதான் பண்ண முடியும்? நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? நீதான் மொத்த ஃபேமிலி கிட்ட இத பத்தி சொல்லிட்டேல்ல. என்ன ஆக போகுது? ஃபைனல் டெசிஷன் அண்ணன் நடுதானே. பிரக்யாவை பார்த்து வந்திருக்காரு அண்ணன். பிரக்யா தன்னோட ஆட்டத்தை ஆடாம இருந்தாதான் எனக்குள்ள இருக்கிற பயம் என்ன விட்டு போகும். நீ இந்த அளவுக்கு ரொம்ப யோசிக்காத. கீழே வா. என்ன, நான் மத்தவங்களையும் போய் கூப்பிடணும், எல்லாரும் கீழே வர சொல்லணும். முதல்ல தனுவை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சீங்க, இப்ப மீராவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, யாருக்கும் பொய்யான நம்பிக்கை கொடுக்காதீங்க. எதுக்கு நான் நிக்கணும்? எனக்காக நீங்க நிக்கல. என்ன பேசணும்னு நினைச்சீங்களோ அதை பேசிட்டீங்க. இதுக்கு மேல கேட்க நான் தயாரா இல்ல. என்னோட என்கேஜ்மென்ட்டுக்காக உன்னை இன்வைட் பண்ண வந்தேன். கண்டிப்பா வருவேன். என்கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னு பார்க்க வருவேன். வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் உங்களெல்லாம் விட நான் தான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவேன்.
அபி இப்ப எல்லாரும் வந்துட்டாங்க. மீரா, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் எந்த அம்மாவும் கொடுக்க முடியாத பாசத்தை ரியாவுக்கு கொடுப்பியா? உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தான். அபி, நல்ல வேளை நான் உன்னை இங்கேயே பார்த்துட்டேன். உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருக்கும் மூளை குழம்பி போயிருக்கு. இவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ நீ மீராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டியாமே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? இல்ல, எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. சரி, ஓகே. அப்போ நான் கேட்டதெல்லாம் உண்மைதானா? சோ ஃபைனலி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் என்கேஜ்மெண்ட் நாளன்னைக்கு நடக்கும். கல்யாணம் ஒரு வாரம் கழிச்சு. சரியா? இவ்ளோ சீக்கிரம் எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும் அபி? நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நிறைய ஷாப்பிங் போகணும், டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் கூப்பிடணும், எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். நம்மளால எப்படி அவ்வளவு சீக்கிரம்? இங்க பாருப்பா, நல்லா யோசிச்சுக்கோ. நீ அவசரப்படுற. நான் ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்டேன் பாட்டி. ரியாவுக்காக நான் எப்பவோ கல்யாணம் பண்ணிருக்கணும் பாட்டி. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிப்பா. நீ என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? நான் முடிவு பண்ணிட்டு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் முடிவு பண்ணது பண்ணிட்டேன். யோசிக்க இனிமே என்ன இருக்கு? நீங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுமோ தாராளமா பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கார்டை பிரிண்ட் பண்ணிடாலியா? சீக்கிரம். அந்த முதல் இன்விடேஷனை நான் பிரக்யாவுக்கு தான் கொடுக்க போறேன். அபி, நில்லுப்பா. திரும்ப ஒரு வாட்டி யோசிச்சு பாருப்பா. நீ ரொம்பவே அவசரப்படுற அபி.